மற்ற எல்லா வகுப்புகளுக்கும் அறிவியல் என நிறைவாக வேலை செய்ய வாய்ப்பு இருந்தது. 10ஆம் வகுப்பில் நல்ல தேர்ச்சி விழுக்காடு காட்ட முடிந்தது. ஓரளவு மாணவர்கள் மனதில் நிலைக்க முடிந்தது. திருப்தியாக ஓய்வு பெறப் போகிறேன். நீங்களும் பல பாதைகளை கடந்து வந்திருப்பீர்கள். சிலர் மலர் படுக்கைகளாக இருந்திருக்கும், சில இடங்களில் கல்லும் முள்ளும் இருந்திருக்கும். கடந்து வந்த பாதை எதுவாயினும் ஏறி வந்த ஏணியை நினைத்து பார்க்க ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. கூடி வந்து கொண்டாட நல்ல மனம் தோன்றியிருக்கிறது. கல்லூரி படிப்பு, வேலை, திருமணம், குழந்தைகள் என்று இறுக்கமாக சென்று கொண்டிருக்கிற பாதையில் சற்று இளைப்பாற ஒரு பூஞ்சோலை இவ்வேளை. நீங்கள் சிறப்புறும்போது நாங்கள் மகிழ்வடைகிறோம். உங்கள் உயர்வு எங்கள் மகிழ்வு. என் மாணவன் என மார்தட்டி கொண்டாடுவது ஆசிரியர் சமுதாயம் மட்டும்தான். உங்கள் பயணம் தொடரட்டும். உங்கள் குழந்தைகளுக்கு அது ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் தன்னம்பிக்கையை கொடுங்கள். வளைந்து கொடுக்க கற்றுக் கொடுங்கள். எந்த சூழ்நிலையும் சமாளிக்க கற்றுக் கொடுங்கள். ஏனெனில் காலம் மிக பொல்லாததாக மாறி வருகிறது. செல்பேசி குழந்தைகளின் மனதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுதான் எங்களுக்கு முடியும். மேன்மேலும் வளருங்கள், வாழுங்கள், வாழ விடுங்கள், வாழ உதவி செய்யுங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆசிரியருக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக மாணவர்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இல்லைனாலும் அந்த வகுப்பு அமைதியாக இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்த எங்களது ஆசிரியர் அமல்ராஜ் ஆசிரியர்களை அவங்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள். எங்கள் கடமையைத்தான் செய்தோம். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம். எங்களுக்கு இப்படி ஒரு பாராட்டு தேவையா இன்னைக்குள்ள காலகட்டத்தில்? ஏன்னா எல்லாம் மறந்துட்டாங்க, நினைக்கிறது இல்லை. கடைசி 2 ஆண்டுகள் எனக்கே ரொம்ப கடினமான ஒரு காலம். எட்வர்ட் ஃபாதர்கிட்ட சொல்கிறேன், என்னை பையங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு பேசாமல் விஆர்எஸ் கொடுத்துருங்கன்ட்டு. போதும் இதுவரையிலும் பணி செய்தது என்று. எனக்கு அடங்கவில்லை என்றால், நான் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எனக்கு எதற்கு இந்த பணி? ஆகவே ஏனென்றால் அது மட்டுமல்ல, சில நிகழ்வுகள் நடந்தால் இதற்கு மூல காரணமே இந்த அமல்ராஜ் சார் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருந்தார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் தான்? சார் தான் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் மனம் திறந்து பேசலான்னு பார்க்குறேன். வேலை இல்லை, அப்போல்லாம் நாத்திகம் பேசி கொண்டு இருந்த ஒரு காலம். ஆனால் கடவுள் என்னை தேடினார். ஒரு இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். வேலை இல்லாத நாட்களிலே நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் இறை அனுபவம். அடுத்ததாக ரியல் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம், ரூரல் எஜுகேஷன் அண்ட் ஆக்ஷன் ஃபார் லிபரேஷன். அங்குதான் மாணவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். நான் பிஎட் காலேஜ் படிக்கலை, ஆனால் மாணவர்களிடத்தில் நான் நடந்து கொண்ட விதத்திற்கெல்லாம் மூல காரணமே அந்த ஒரு தொண்டு நிறுவனம் தான். அது மட்டுமல்ல, டிஎம்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தினுடைய பல்நோக்கு சமூக சேவை சங்கத்தில் ஒரு சமுதாய அமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். இந்த அனுபவம்தான் என்னை ஒரு எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல ஆசிரியர், எனக்கு தெரியல, அந்த அடிப்படையில் என்னை மாற்றியது இந்த 2 நிறுவனங்களிலும் நான் பணியாற்றிய அந்த அனுபவங்கள் தான். அடுத்ததாக இங்கே வந்து நான் பணியாற்ற வருகிறேன். அப்போ நல்ல ஒரு தலைமை ஆசிரியர், பிரச்சனையே கிடையாது, அகஸ்டின் அரசரத்னம் ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஆகவே பாடம் நடத்தினா போதும், மற்றதெல்லாம் யார் பார்த்துக்குவா? சார் பார்த்து கொள்வார்கள்.
ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பாணி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு எளிய முறையில் பாடம் நடத்துவேன். அது எனக்கு அருள் வந்து கடவுள் கொடுத்து தான் நினைப்பேன், அல்லது அந்த 2 நிறுவனங்களிலும் பெற்ற அனுபவங்கள். எல்லா மாணவர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும். அடுத்ததாக என்னுடைய பணி வந்து யாருக்கு தான்? மாணவர்களுக்கு மட்டும்தான். அதை நிறைவு செஞ்சாவே போதும். மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருந்ததே இல்லை. ஆகவே என்னுடைய கடைசி நாட்கள் வரையிலும் அந்த பணியில் நான் என்ன செய்யல, விட்டு பின்வாங்கவில்லை. ஆரம்ப காலத்திலே இப்படி இருந்த எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது எப்போது? தலைமை ஆசிரியருடைய மறைவு. அடுத்ததாக நம்முடைய தேவராஜ ஆசிரியர் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அப்படி பொறுப்பேற்கும் சமயத்தில் எங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய உண்டு. ஆனால் அதெல்லாம் என்னானது? தவிடுபடியாக மாறி போனது. எங்களுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தது. என்னது? விழுந்து போன இருக்கட்டும் பள்ளிக்கூடத்தை எப்படி ஆகிலும் என்ன செய்ய வேண்டும்? விழுந்து போகவில்லை, வெளியே பேசினார்கள். அப்படி அப்போ அந்த கிராமங்கள் தோறும் போகும்போது கேட்டார்கள், தலைமை ஆசிரியர் இல்லையே, இனி எப்படி இந்த பள்ளிக்கூடம் இயங்க போகிறது என்று சொல்லும்போது நான் கேட்டேன், நாங்கள் என்ன செத்தா போயிட்டோம் அப்படின்னு கேட்டேன். நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், சார் தான் இல்லையே ஒழிய அவரிடத்தில் பணியாற்றிய அத்தனை ஆசிரியர்களும் உயிரோடு இருக்கிறோம், எங்களை நம்பி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புங்கள் என்று சொன்னோம். ஆகவே நிறைய காரியங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? அப்படி அனுப்பிய பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன இருக்கணும்? பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் என்னுடைய மாணவர்கள் என்னை எப்படி கூப்பிடுவார்கள் தெரியுமா? அப்பா என்று கூப்பிடுவார்கள். அப்போ அது எனக்கு அர்த்தம் தெரியாது. பேட்டன் என்று ஒரு பழைய மாணவன் சொன்னான், முன்னாள் மாணவன். சார், என் கடையில் பையங்க வந்து வருவாங்க, உங்களை பற்றி பெருமையை சொல்லுவாங்க அப்படிமா. ஏன்னா பெற்றோரை போல எங்களுடைய ஆசிரியர் என்னது அழைப்பார் என்று. ஆனால் கடைசி 2 வருடங்கள்லாம் என்னானது? அது வேற மாதிரி கூப்பிட ஆரம்பித்தாங்க, கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை, உண்மையிலே உணர்ந்து சொன்னார்கள். இப்போ எனக்கு சில ஊர்களுக்கு எங்கேயா வெளியூர் போவேன், யாராவது என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடுவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஏன்டா இவங்க கூப்பிடுறாங்க. அப்படியெல்லாம் கூப்பிடும்போது என்னுடைய பழைய மாணவர்கள் நினைவு தான் வரும். ஆகவே இப்போ உங்களை பார்த்து எனக்கு நான் இன்னைக்கு எல்லாரையும் வாழ்த்தி ஒன்றுமே சொல்ல டைரெக்டாக ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லும்போது பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி தான் நான் என்னது, அன்பு பிள்ளைகளே உங்களை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மறந்து எப்படியோ போயிட்டேன். சரி, இருக்கட்டும். ஏன்னா நான் இதுதான் பேசணும் அப்படின்லாம் என்னது எந்த தயாரிப்பும் இல்லை, வந்தேன், அவ்வளோதான். அப்போ தேவராஜ் சாரோட என் கருத்து மோதல்கள் இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் என்னதாக இருந்தது? இந்த பள்ளிக்கூடத்தை என்ன செய்யணும்? நிலைநிறுத்த வேண்டும். அப்போ சார்ட்ட சொல்லிட்டேன், சார் 11th C 12th C பொறுப்பு என்னுடையது என்று சொல்லி. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் 11th C 12th C தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் யார் செஞ்சாலும் பழி யார் மேலே வரும்? ஆனால் அது என்னுடைய இதயத்தை எவ்வளோ தூரம் அம்பா குத்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி வேதனைப்படும் போதெல்லாம் நினைப்பேன், இதையெல்லாம் எப்படி மாற்ற. அப்படிங்கும்போது தான் பையங்களை படிக்கிறதுல ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணினேன். சனி ஞாயிறுலாம் பையங்க எங்கே படிப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு போதி மரம் இங்கே தாண்டா இருக்குது அப்படிமே. இந்த வேப்ப மரம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு போதி மரம். நான் வரனோ வரலையோ, நீ எங்கேருந்து படிக்கணும்? இங்கேருந்து படிக்கணும். அடுத்ததாக 1000 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கினேன். அப்போ அந்த 1000 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்றால் என்னால் முடியுமா? என் பாடத்தில் மொத்தத்தில் என்ன தான் 200 200 400 மிச்சத்தனை இருக்குது. அப்போ நான் மற்ற ஆசிரியர்களோட ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் என்ன செய்ய முடியாது?
அந்த 1000 மதிப்பெண்கள் என்னால் வந்து என்னது ஏன்னா என்கிட்ட